ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெய்கிற மழையில் இருந்த தட்டை மாட்டுக்கு வாரி போட்டுட்டேன். சரி, மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் மாட்டுக்கு தட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். எப்படி இந்த மழை விடாது, கேப் விடாதான் பேய மாட்டேங்குது. அதனால் பெய்கிற மழையிலே போய் மாட்டுக்கு கொஞ்சம் தட்டை அறுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். பாருங்கள், வலியெல்லாம் கச்சன்னு இருக்குது. மழைக்காலம் ஆனாவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கச்சன்னு எங்கே பார்த்தாலையும் அப்படியே ஒரு உடம்புலாம் ஒரு மாதிரியாக ஃபுல்லரிக்கும். நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயில் காலத்தில் அந்த கஷ்டம் இருக்காது, ஆனால் மழை காலத்தில் கண்டிப்பாக எனக்கே இல்லை, யாருக்குமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நடக்கிறதுக்கு கச்சன்னு எங்கே பாரு. அதுவும் மெயின் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்கிறது, கிராமத்து சைடு இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்கள கேட்டு கூட பாருங்கள். அவங்களுக்கு இந்த மழை காலத்தில் நடக்கவே ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன் தெரியுமா? கச்சன்னு அது இல்லாத எங்களை மாதிரி ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வச்சுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஏன் சொல்லுங்க? அது இல்லாத வழியில் நடந்து போனால் மரவட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மரவட்டையெல்லாம் ஊர்ந்து போய் அப்படியே குட்டி போட்டு நிறைய உட்டு ஊட்டியாக அங்கங்கே இருக்கும். அப்படியே ரோடுங்களை பார்த்தா கலேஜாக இருக்கும். இதெல்லாம் கிராமத்து சைடு இருக்கிறவங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. பாருங்கள், எங்களை இந்த மாதிரி இதிலெல்லாம் நடந்து போயிட்டு மாட்டுக்கு தட்டை அறுத்துட்டு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சிரமம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எப்படி சொல்கிறது, நடக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க. கச்சன்னு எந்த பக்கம் பார்த்தாலும் ஈரமும். பாருங்கள், மாட்டுக்கு தட்டை இருக்குந்தா தட்டுலாம் எப்படி சாஞ்சிட்டு எப்படியெல்லாம் இருக்குன்னு. இப்படியெல்லாம் இருந்தால் ரொம்ப சிரமம் தானே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெய்கிற மழைக்கு துவரை சால் பாருங்கள், துவரையெல்லாம் எப்படி படுத்துட்டு இருக்குன்னு அழகாக படுத்துட்டு இருக்குது. இங்கிட்டு இந்த சைடும் படுத்துட்டு இருக்குது, அந்த சைடும் படுத்துட்டு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. மழை பெஞ்சதுனால வெயிட் தாங்காமல் சாஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், அந்த சால் இந்த சைடு சாஞ்சிட்டு இருக்குது. இது பாருங்கள், இப்படியும் சாஞ்சிட்டு இருக்குது, இப்படியும் சாஞ்சிட்டு இருக்குது. அது பாருங்கள், அந்த பக்கட்டும் சாஞ்சிருக்கு, இந்த பக்கட்டும் சாஞ்சிட்டு இருக்குது. அந்த லாஸ்ட்டு அப்படியும் சாஞ்சிருக்கு. இப்படி தான் துவரை சால் கொல்லிங்களே இப்படி தான் சாஞ்சிட்டு இருக்குது. துவரை வெயிட் தாங்காமல் மழைக்கும் அதுக்கும். ஏற்கனவே துவரை பூவும் வெயிட் இல்லையா, அதோட பூவோட காயும் உர்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதனால் அதுவும் பாருங்கள், காயும் உர்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதுவும் வெயிட் தாங்காமல் இந்த மழை தண்ணியெல்லாம் செடியில் ஊறி வெயிட் தாங்காமல் சாஞ்சிக்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, மழை விழுந்துகிட்டே இருக்குது. மாட்டுக்கு தட்டை அறுத்துட்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெய்கிற மழை 2 நாளாக விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி விவசாயிங்களுக்குன்றதே இல்லை, யாருக்குமே சிட்டியில் இருக்கிறவங்களும் சரி கிராமத்தில் இருக்கிறவங்க சரி, மழை பெஞ்சாவே ரொம்ப கஷ்டம்தான். கிராம சைடு இருக்கிறவங்களாம் ஒரு இது சொல்லுவாங்க, ஏன்னான்னு தெரியுமா? ஐயோ கடவுளே, மழை பெஞ்சாலையும் குத்தன்றாங்க, மழை பெய்யல்னாலையும் குத்தன்றாங்க, வெயில் காஞ்சாலையும் குத்தன்றாங்க, வெயில் காயல்னாலையும் குத்தன்றாங்க. ஏன் தெரியுமா? மழை பெஞ்சிச்சுன்னா ஐயோ மழை விட பெஞ்சுனேக்குதேன்றாங்க. வெயில் காஞ்சா ஐயோ அந்த வெயிலாக காயுது, மழையே தூர மாட்டேங்குது. மழை காலத்தில் வெயிலை எதிர்பார்க்குறாங்க, வெயில் காலத்தில் மழையை எதிர்பார்க்குறாங்க. உண்மையே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மனுஷங்களே இப்படி தான். மழை பெஞ்சாலையும் குத்தம், மழை பெய்யல்னாலையும் குத்தம், வெயில் காஞ்சாலையும் குத்தம், வெயில் காயல்னாலையும் குத்தம். இப்படி தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட முடிச்சிக்கலாம். நான் மாட்டுக்கு தட்டை அறுக்க வந்துட்டேன். சரி, தட்டை அறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம். மழை பாப்பாவெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுருக்கேன், விளையாடிட்டு இருக்கா. அதனால் வீட்டுக்கு போயிடலாம். தட்டு சீக்கிரமாக கொஞ்சம் அறுத்துட்டு மாட்டுக்கு அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வரும்போது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுனால தான் நான் போட்டேன். இந்த மழைக்காலம் ஆனாவே கொஞ்சம் சிரமம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் சிரமந்தான். கச்சன்னு எல்லாத்துக்கும் நடந்துன்னு திரிஞ்சினும், மாட்டை பார்க்குறதுக்கும் கோழிங்களுக்கு பார்க்குறதுக்கும் மாட்டுங்களுக்கு தட்டை இருக்கிறதும் நடந்துனே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக சிரமம். கஷ்டப்பட்டாதான் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் சொல்கிறேன் நான், எந்த ஒரு வேலையுமே கஷ்டம் இல்லாமல் நம்ம பலனை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் செய்கிற வேலையை நான் எந்த வேலை செஞ்சாலும் இஷ்டப்பட்டு தான் செய்வேன், கஷ்டப்பட்டு செய்யவே மாட்டேன். எது கொடுத்தாலையும் நமக்கு ஆண்டவன் கொடுத்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஏற்றுப்பேன். எனக்கு இந்த வேலை கொடுத்தாலையும் நான் எனக்கு இந்த வேலை கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதே இல்லை. எந்த வேலையானாலையும் மனசார ஏற்றுக்கிட்டு வேலையை செஞ்சுடுவேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட முடிச்சுட்டு
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.